அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாள்லையும் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்திற்காக எதிர்நோக்கி இருக்கிற ஜனங்களுக்காக உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உங்களுக்காக வளர்க்க எனக்கு ஒரு குழந்தையை தாங்கன்னு ஜோமன்ற உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் பலன், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வருகிற அந்த ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க இரக்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணமாகி பல வருடம் ஆகியும் ஆண்டவரே அநேக மருத்துவம் செய்தும், அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும், அநேக பண செலவு செய்தும் எந்த ஒரு பலனும் இல்லாம ஏமாற்றத்தோட, நிந்தையோட, அவமானத்தோட, கண்ணீரோட வாழ்க்கையை கழித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள்ல எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ற அந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளுவீராக. கர்த்தர் நினைத்தருளி ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. என்ன தடையா இருந்தாலும் மாறட்டும் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும், தாமதங்கள் மாறட்டும். நெடுநாளா காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவர் விரும்புகிறதான இந்த குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை உங்க பிள்ளைகளுக்கு அருளி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வெட்கத்துக்கு பதிலா உம்மிடத்திலிருந்து பலன் வரட்டும் ஆண்டவரே. அவங்க துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. கண்ணீரின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தர் நினைத்தருளுங்க ஆண்டவரே, நினைத்தருளுங்க ஆண்டவரே. எவ்வளவோ சிகிச்சை செய்தும் இனி வாய்ப்பு இல்லைன்னு சொல்லப்பட்ட நிலைமையில ஜெபம் பண்றவங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோடு சொன்னீங்களே, கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்யுங்க ஆண்டவரே, அருளி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க துக்கம்லாம் சந்தோஷமா மாறும்படியா, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சந்தோஷப்படும்படியா உங்க பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் விசேஷமா குழந்தை பாக்கியத்தின் ஆசீர்வாதம், கற்பம் தரித்திருக்கிறேன், ஆனா கருவுல இருக்கிற குழந்தைக்கு இப்படி ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு மருத்துவர் சொல்லி இருக்கிறாங்கன்னு பயந்து போன நிலைமையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள், பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற குழந்தைகளை கர்த்தருடைய கரம் தொடணும்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. என்ன பிரச்சனையா இருந்தாலும், பாதிப்பா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, எல்லாம் நார்மலாய் மாறுவதாக, கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீராக. அவங்க பயந்த மாதிரி எதுவும் நடக்காதபடிக்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளை கர்த்தர் தொடுவீராக. எல்லா ஆபத்தான நிலைமைகள் மாறுவதாக ஆண்டவரே, மாறுவதாக ஆண்டவரே. ஆமென். இப்போ குழந்தை பிறந்து விட்டது, இப்படி ஒரு பலவீனம், இப்படி ஒரு பாதிப்பு, என்னுடைய குழந்தை ஆபத்தான நிலைமையில இருக்குன்னு ஜெபம் பண்றவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே 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 உங்க கண்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கிறது, கர்த்தருடைய கரம் அந்த குழந்தைகளை தொடணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா. என்ன பாதிப்பா இருந்தாலும் மாறுவதாக. மன வளர்ச்சி குன்றிய நிலைமையில, சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோட ஆண்டவரே ஆபத்தான நிலைமையில வேதனையோடு இருக்கிற குழந்தைகளை கர்த்தர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. உங்க தழும்புகளால சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம்.